ஒரு விழா கலடிங்க. எல்லாரும் பேசுறாங்க, அங்கங்க கும்பலுக்குள்ள பேசுறாங்க. சூப்பரா பண்ணிட்டாரா மன்னர்னு சொல்லிட்டு. ஆமா, ஒரு விழாவென்றால் எவ்வளவு கடினம் தெரியும். அப்பாக்க இந்த விழாவுக்காக உழைப்பு எவ்வளவு இருக்குது. ஒயின் ஷாப்ல பேசுறாங்க. ஆமாங்க, ஏரிக்கடையில பேசுறாங்க, டீ கடையில பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஒயின் ஷாப்லயும் டீ கடையிலும் தான் பேசுவாங்க. ஆனா ரேஷன் கடையில பேசல. ஏன் பேசல? அவன் இடம் சரியா போறானா அதை பாத்துங்கறாங்க. காரியத்தின் மேல் கண்ணு இருக்கு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு. பிரமாதமா பண்ணிட்டா. உடம்பு இருக்குது. டாய், என் உடலெல்லாம் டயர்டா இருக்கு. டயர்ட் ஆகுதா? சரக்கு அடிக்கலாமா? நான் என்ன குடிகார பயலா? ஐயோ, ஒரு நாட்டு மன்னர் நான் அது கூட போனா. உனக்கு பயரசம், மாப்பள வாழை, மாப்பழவாடை, அதேதான் முக்கணியால் பிழிந்த சார். ஆமா, டேய், அது உடலை கெடுக்காது. அதெல்லாம் எதுவும் பண்ணாது. எடுத்துன்னு வர பாரு, சூப்பரா இருக்கு பாரு. மாப்பள வாழை, மூக்கன சாரே, மூந்து மாட்டு கோயம்பி, குசுடு குசுடு குசுடு. விளங்காதவன் குடிக்கிற ஆசையே விட்டு போச்சு. டாய், இதை குடித்தால் உடலை எது கிடைக்காது. எதுவுமே பண்ணாதுங்க. என்ன நம்பிதான் குடிக்கிறேன். ஐயோ, நம்பி குடிச்சுட்டு அவன் போய் சேர்றான். குடி. அப்ப என்னையும் போய் சேர்ந்து இல்லங்க, குடியா. நான் குடிக்காத மன்னன், குடிக்காத மன்னன். அது ஆண்டவன் எழுதி வச்சுக்கிறான். அதனால தான் குடி. நீ இதான் தலையெழுத்து. இதெல்லாம் யாரு கூட போகுது உன்னை விடாது. குடி. சரி விடு. அவ்வளவுதான். மக்கள் இது போதான் குடிச்சிட்டு அவன் போய் சேர்ந்தான். என்னடா புது பழக்கம்? புது பழக்கம் பழைய பழக்கம். அப்பெல்லாம் துட்டு டிமாண்ட், துட்டு கிடையாது. ஊரக வாங்க கூட துட்டு கிடையாது. இதை மோந்துக்கணும் வச்சுக்க. இதுவும் நாத்தும் அதுவும் நாத்தும். இந்த நாத்தை அடிக்கிறேன். இதெல்லாம் விட்டான். 2ஆம் ரவுண்ட் அடி டக்குன்னு வந்துட்டு போகுது வெளியா. போடு. இப்போ நம்ம ஏறிச்சு. இனிமே என்ன வேணாலும் கேட்கலாம். ஆமா, மொத்தமா அடிக்கிற மந்தால இந்த குடி மொத்தமா குடிக்காத. என்னடா நான் உன்னை என்னமோ நினைச்சேன். சொல்லு மாமா. என்னமாமா? நான் நிக்கிறேனா இல்ல நடக்கிறேனா? மாமா என்ன மாமா? இல்ல நான் பறக்கிறேனா? மாமா சூப்பர் மாமா. ஓய், உங்க கால் தெரியா? என்னடா பெரிய அக்கா? வேணா, உன் பொண்ணு குத்துரு. வாடா பெண்ணு, உனக்கு அண்ணாடிக்கு ஒரு குவார்டர் வாங்கி தந்துடுறேன். என்ன குவார்டர்? அவள் தான் வாங்கி தந்துடுறேன் உனக்கு. சூப்பரா அடிப்பேன். மாமா டயர்டாக படு. கனவுல ஆயா வரும். படு. ஆயா வருவாளா? வரும் பாரு. எங்க ஆயால பாரு எப்படி இருக்கும். ஓய், சூப்பரா. நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. எதுவும் நினைக்க வேணாம். இந்த அளவுக்கு கொண்டு வந்தத பத்தியா பெரிய மனுஷன். சரி படு மாமா. நல்லா இருக்கணும். நீ படு மாமா. படு. உன்னை எங்கே அப்பா அப்பா பத்துமா முடிஞ்சு போச்சு. எங்க பிளான்ல ஒரு தெரியும் சார். அடுத்தது மணமகளே மணமகளே வந்துச்சு. ஆயா வந்துட்டாளா? ஆயா வந்துச்சு. உடம்ப கண்ட முறிஞ்சுக்கும் உனக்கும் அவனுக்கும். தமிழ் அந்த யாரு ஆயா? ஒண்ணு இல்ல. என்னடா யாரா? என்ன தமிழ்டா? என்னடா வாடா போறான்னு அது பாதியில தெரியாது. நீ கூட 2 வாரம். ஏய் கைவா. ஏய் யாரா கைவா? நான் கைவன். நான் கைவன். அறியாது பையன். அது 18 தான் ஆகுது உனக்கு. 18 எங்க படுக்கணும்? பக்கத்துல படுக்கணும். என்ன கிழவன்டா பிளானி தான். நீ வந்ததா படு. டேய் நீ தம்னு ரெண்டா. படு பக்கத்துல. படு சீக்கிரம் நேரம். படு பக்கத்துல. எனக்கு வயசானவா. இதுவா துட்டு ஓடமானவா. பிளான் பண்ணிட்டோம். படி டக்குனு டைம் ஆகுது. வந்துரு போறாங்க. துட்டுக்கு படு கேக்குறியா? படு படு. ஐயோ என்னடிமா கோமணம் வெளிய வந்து தொங்குதே. எப்பா இது கோமணம் பரம்பரை பல போதா. சி எங்க தாத்தா மேல கோமணம் கட்டிக்குது. எவன் சொருவுனானே தெரியலையா? ஏய் பரவாயில்ல. எவன்டா அவன்? அது ஒண்ணு இல்ல நீதான். ஆயா பாரு. ஆயா உட்கார்ந்து பாரு. ஜாயிட் சீசி போட்டு வைக்க கூடாதா? ஆயா ஆயா பக்கத்துல வந்து பாரு. ஜாயிட் சீசி படு படு படு. மாமா ஜாயிட் புச்சிசி. படுமா. நீ ஈசி. மாமா ஈசி மாமா. ஈசி மாமா. படு. உள்ள கட்டற வெளிய வர போகுது. அப்ப அந்த வாட்டம். ஏய் உள்ள கர்த்து. ஏய் படுடி. படு. என்ன போய் அதெல்லாம் படு. என்ன இந்த கேம் என்னடி? ஏய் படுனா இந்த முந்தாடி எங்க மாட்டிக்கு. ஏய் அது எங்கனா போய் மோடு படுறியாமா? முந்தாடி தான் எனக்கு முக்கியம். முந்தாடி முக்கியம். போடு. ஒரே ஒரு முந்தாடி போடு. மாமா மாமா புடி மாமா. ஏய் நைனா அம்தே நைனா. இந்த போ போ. இருடா நானே படுக்கறேன். ஏய் தேவடியா படுறியா? ஏய்
வந்துட்டு போறாங்க. தாத்தா நானே படுப்பேன். ஏய், ஏன் போடு படி. இந்த படி. இரு பொறுமை. ஏய், ஏய், ஏய். ஐயோ கால போடாதப்பா. அந்த காலை போடாத. டேய், படி. வந்துட்டு போறாங்க. இந்த படி. ஏய் இன்னாடி இந்த கேம் கைத்தலாம் பிடிக்குது. இசு மாமா. ஐயோ. என்னடா நடக்குதுங்க ஒரு அறியாத பொண்ணை கள்ளவன் கெடுத்தானே. நான் சொல்லும் போது உன் செவிக்கு ஏறவில்லை. உன் பார்வையினால் பார்த்தவுடன் இந்த புனையும் பால் குடிக்கவா என்று ஒரு நாட்டு மன்னர் நீதிக்காக வாழ வேண்டும். ஆனால் ஒரு நாட்டியக்காரி உன்னை கட்டி புரளுகிறாரே, நீ எல்லாம் ஒரு மன்னனா? பார்த்தாயா இளவரசி? தளபதியாரே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை தவறா பேசிட்டேன். என்ன தவறா பேசி நான் மன்னிச்சிடுங்க. நான் யாரம்மா உன்னை மன்னிப்பது? தவறை மன்னிப்பு இளவரசி, தவறு நடக்க கூடாது என்பதற்குத்தான் நான் முப்படை தளபதியாக இருக்கிறேன். ஒரு மன்னன் இப்படி செய்கிறார், இதற்கு நீதான் இவன் காட்டி கொடுத்து வாய மூடுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு இந்த குடி பழக்கம்? யாருக்கு? உங்களுக்கு தான். நல்லவன் ஏவன் உடல் டயர்டா இருக்குதுன்னு ஏதோ பழசாருன்னு கொடுத்தான். ஏதோ ஒரு நாள் குடிச்சு பாப்பான்னு குடிச்சிட்டு நாட்டுக்காரியா கூட கும்மால அடிச்சுங்க இருக்கிறீங்களா? நாட்டுக்காரி ஆமா. எங்க அவன் தான் கொடுத்தானாக்கா நீ வாங்கி விட பாவி. குடும்பத்தை கடிச்சவனே, குடியை கடிச்சவனே, நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? என் வேலை என்ன? அவர் எது கேட்டாலும் வாங்கி தரணும், அதான் என் வேலை. வாங்கி கொடுத்துருவியா? கேட்டா வாங்கி தருமா? நீ கூட எல்லாம் போறேன்னு சொல்லி அனுப்பிச்சு என் வேலை அது, நீ பார்த்து கூடாது. என் குச்சி அங்க கேளு. இளவரசி, அவன் ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணு. அவனை திட்டாதீர்கள். இவர் கேட்டாரு, அவன் கொடுத்தான். அது என்ன தவறு இருக்கு? பச்சை மண்ணு. அவன் பச்சை மண்ணு, களிமண். அவன் வாய துறக்க வேணான்றா, அப்படியே வாயிலே அடிக்கிறான். அவன் அறியாதவன். நான் தான் வாயில அடிக்கிறேன். ஒரு அறியாத பொண்ணை கள்ளவன் கெடுத்தானே. ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையே இது. ஒரு நாட்டு மன்னர் இந்த தவறு செஞ்சா நாட்டு மக்கள் எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க, பாக்குறவங்க கேவலமா பேச மாட்டாங்கப்பா. ஒரு திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுங்க, ஒரு பெண்ணா கூட தவறா இருக்கிறீங்களே. ஆரம்பத்துல நான் சொன்னேன், நானு அந்த நாட்டுக்காரி அரண்மனையில நீங்க தங்க வைக்காத வேண்டாப்பான்னு சொன்னேன். நீ சின்ன பெண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப இது எதுல வந்து நின்றுச்சு பாத்தியா? அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுமா நிக்கிறீங்களே. உங்களுக்கு தேவையா? இளவரசி, கலங்க வேண்டாம். ஒரு நாட்டுக்காரி மனைவி நாட்டில் கற்பனை இருக்கிறார். ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். கருப்பு அழிச்சிட்டு இருப்பாரு. அழித்து விட்டாரே, பார்த்தீர்கள் அல்லவா? இளவரசி, ஒரு நாள் வயதானவரா இருக்கிறாரு. அதே இளமை துள்ளலாடி விட்டது. ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். எல்லாம் போச்சுன்னு அவளிடத்தில் கண்ணீர் பேசி இதை மூடி மறைக்க வேண்டாம். நான் மூடி மறைக்கணும். கண்ணு